முதல்ல கேள்விக்கு வரும்போது ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும், பின்னர் பரிசீலிக்கப்படும், நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும், இப்படி தான் முதல்ல பதில் சொல்லணும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று உரையாற்றிய போதும் சரி, அதற்கு முன்னால் உரையாற்றிய போதும் சரி, குடிநீர் விநியோகத்தை பற்றி ஆங்காங்கே எங்களுக்கு வரவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உடனடியாக மாநகர ஆணையரை வர சொல்லி ஆணையரிடம் என்ன நடக்கிறது என்பதை கேட்டு அவரும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் நீண்ட விளக்கம்தான், கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், கூடலூர், வால்பாறை, காரமடை, கருமத்தம்பட்டி, மதுரை ஆகிய 7 நகராட்சிகள் மற்றும் 33 பேரூராட்சிகள் உள்ளன. கோயம்புத்தூர் மாநகராட்சி 257.4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 22,88,052 மக்கள் தொகை கொண்ட 100 வார்டுகளையும் கொண்ட மாநகராட்சியாகும். இம்மாநகராட்சியில் 2011ஆம் ஆண்டு விரிவாக்கத்திற்கு முந்தைய பகுதிகளில் 24/7 குடிநீர் திட்டப் பணிகள் 646 கோடியே 71 லட்சம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு 85% பணிகள் முடிக்கப்பட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது மாநகர் முழுவதுமாக சிறுவாணி 1, பில்லூர் 2, பில்லூர் 1, சிறுவாணி, பில்லூர் 1, 2, 3, ஆலியார் மற்றும் பவானி ஆகிய 6 திட்டங்களிலிருந்து 325 MLD குடிநீர் பெறப்பட்டு நபர் ஒன்றுக்கு 142 லிட்டர் வழங்கி கொண்டு வருகிறோம். இங்கு நகராட்சிகளை பொறுத்தளவு நீங்கள் கோவையிலே நான் கேட்டேன், 60 சுயஸ் பணி நடைபெறுவது 60 வார்டுகளில் தான். மீதம் இருக்கிற 40 வார்டுகளில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் குடிநீர் சீரான விநியோகம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் மாநகர ஆணையரை வரவழைத்து நீங்கள் பார்த்து விட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லியிருக்கிற விளக்கம் இதுதான். எனவே கூடலூர் நகராட்சி 27 வார்டுகள், 29.98 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 38,859 மக்கள் தொகை கொண்டது. இதில் 14 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு குடிநீர் திட்டப் பணி முடிக்கப்பட்டு தற்போது நகராட்சிக்கு தேவையான 5.2 MLD குடிநீர் விநியோகம் உள்ளூர் ஆதாரங்கள் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 104 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. காரமடை நகராட்சி 27 வார்டுகள், 19.83 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 30,166 மக்கள் தொகை கொண்டது. இதில் 67 லட்சம் மதிப்பீட்டில் 9 குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு 6 பணிகள் முடிக்கப்பட்டு 3 பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நகராட்சிக்கு தேவையான 4.99 MLD குடிநீர் பணி பவானி ஆற்றிலிருந்து பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 106 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. கருமத்தம்பட்டி நகராட்சி 27 வார்டுகளில் 27 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 30,062 மக்கள் தொகை கொண்டது. இதில் 3.9 கோடி மதிப்பீட்டில் 13 குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு 8 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. 5 பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நகராட்சிக்கு தேவையான 3.3 MLD பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 75 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மதுக்கரை நகராட்சி 27 வார்டுகளில் 21.47 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 30,387 மக்கள் தொகை கொண்ட இதில் 3.45 கோடி மதிப்பீட்டில் 15 குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளன. தற்போது நகராட்சிக்கு தேவையான 3.8 MLD குடிநீர் பில்லூர் அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பெறப்பட்டு நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 303 லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேட்டுப்பாளையம் நகராட்சி 33 வார்டுகள் 7.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மற்றும் 69,213 மக்கள் தொகை கொண்டது. இதில் 24.47 கோடி மதிப்பீட்டில் 9 குடிநீர் திட்டப் பணிகள் எடுக்கப்பட்டு 8 பணிகள் முடிக்கப்பட்டு ஒரு திட்டப்பணி நடைபெற்று வருகிறது. தற்போது நகராட்சிக்கு தேவையான 12 MLD பவானி ஆற்றிலிருந்து பெறப்பட்ட நபர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 135 லிட்டர் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. பொள்ளாச்சி, வால்பாறை பேரூராட்சிகள் அனைத்துக்குமே முழுமையாக அதிகாரிகளை சென்று பார்த்து எனக்கு விவரம் சொல்ல வேண்டும் என்று எனக்கு விவரம் கொடுத்தார். இன்னும் 2 பக்கம் படிக்க வேண்டி இருக்கிறது. பொள்ளாச்சியும் சொல்லட்டுமா? இல்ல போதும், பொள்ளாச்சியும். எனவே சொன்னாங்க பில்லூர் பூட்டு திட்டம் எங்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதா? உண்மைதான், அமைச்சர் இருக்கிறார். பில்லூர் 3வது திட்டம் உங்கள் காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. சோர்ஸ் மட்டும்தான் நீங்கள் உண்டாக்கியது. மேற்கொண்டு அங்கே இருக்கிற பைப்லைன் போடுகிற போது நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அவர்களோடு பேசி அந்த தண்ணீரை கொண்டு வந்தது நாங்கள் தான். நீங்கள் ஆரம்பித்தீர்கள், நாங்கள் அதை முடித்து வைத்தோம். இப்போது 345 MLD கோவைக்கு குடிநீர் வந்து கொண்டு இருக்கிறது. அதிலே யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. எந்த பகுதியிலே கோவையிலே 100 வார்டுகளுக்கும் சீரான விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. 60 வார்டு சுயஸ் படி கூட 85% முடிந்து விட்டது. மீதம் இருக்கிற 40 வார்டுகளிலும்
சீராக குடிநீர் விநியோகத்துக்கு அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள் அவ்வளோ பேருடைய கவனத்துக்கும் பல முறை நம்ம சொன்ன விஷயத்தை தான் திரும்பவும் பதிவு பண்ணுதேன். முதல்ல கேள்விக்கு வரும்போது ஆம் இல்லை பரிசீலிக்கப்படும், பின்னர் பரிசீலிக்கப்படும், நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும், இப்படி தான் முதல்ல பதில் சொல்லணும். அடுத்து கேள்வி ஒன்று கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லலாம். நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நிறைய செய்திருக்காங்க, நிறைய செய்தி இருக்குது, அதனால அதை சொல்லிவிடுதாங்க. இன்னைக்கு 7 நிமிஷம் அந்த பதில் மட்டும் ஒரு கேள்விக்கு பதில் போகுது. இன்னைக்கு 2 முக்கியமான துறை 9 பேர் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு இருக்காங்க. நான் தவறுதலாட்டி சொல்லலை யாரையும். அவருடைய கேள்வி என்ன கேள்வின்னா, சிங்காநல்லூரில் சோபா நகர், முருகன் வீதி, இந்த வீதியில் மேலிலே நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படுமானு தான் கேட்டிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர், இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு மட்டுமான பதில் அல்ல. 4 நாட்களாக கோவில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நன்றி. நேற்று பார்த்தா அர்ஜுனன் பேசியிருக்காரு, இவரு பேசினாரு, கவுண்டம்பாளையத்தை பத்தி அவர் பேசினாரு. அதனால முழு அதனாலதான் இல்ல, இது பிரயோஜனமானது, மக்களுக்கு பயன்படக்கூடியது, நம்ம அரசு செய்திருக்க சாதனை. எங்களுக்கு சௌரியம். நான் தவறுதலா சொல்லல, நேரம் இல்லைனாலும் அதுக்காக தவறுதலாட்டு நான் சொல்லல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.